அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் ஒளியல் ஜோல வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து. ஏன்னா இப்போது தை மாத பலன்களாம் பார்க்க போகிறோம். ஏன்னா தை மாதம், ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு வழி பிறக்குது, சில பேருக்கு வழி பிறக்க மாட்டேது. ஏன் இதை பிறக்க மாட்டேது? ஏன்னா தை பிறந்தா ஏன் வழி பிறக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நிறைய யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு சூட்சமம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நாம் பார்க்கணும். அதை பற்றின சின்ன ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசி பலன் என்னன்னு போகலாம். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது தான் தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காலபுருஷ தத்துவத்துக்கு, ராசிக்கு இல்லை, சரிங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அதை நம்ம தை மாதம் சொல்லுவோம். ஏன்னா 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். ஸோ அப்போ இந்த தை மாதம் என்பது எதை சொல்லும் அப்படின்னா, உங்களோட கர்மங்களை எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா வழி தானாக போகிறோம். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், மன மகிழ்ச்சியை குடிக்க, வெற்றியை குடிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 11ஆம் இடம். ரெண்டுத்துக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஸோ அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா தை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உங்களை அடுத்த வெற்றிக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆத்மகாரகனுக்கு உண்டான அந்த கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் போது, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி தை பிறந்தா போகி பண்டிகை கொண்டாடுறோம், மார்கழி கடைசி நாளில். ஸோ அப்போ தை பிறக்கும் போது புதுப்பான எல்லா விஷயமும் புதுமை, அதாவது கழிவு எல்லாத்தையும் நீக்கிட்டு புதிய விஷயங்களோட தொடங்குகிறோம். நம்மளோட கர்மங்களை எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே விவசாயத்தான் பெரும்பாலும் தை மாதம் நம்ம சிறப்பாக கொண்டாடும். ஏன்னா கரும்பு, புது நெல், புது நாற்று அப்படின்ற மாதிரி புதுவான இப்போ தான் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அறுவடை முடிந்து அந்த புது பானையில் ஒரு பொங்கலை வச்சு பொங்கும் போது நம்மளுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை பொங்கி தரும். அதனால தான் நம்ம இந்திரனுக்கு அதை வைக்கிறோம், சூரியனுக்கு படைக்கிறோம். இந்திர பொங்கல் தான் அதுக்கு பேர், சூரிய பொங்கல் சொல்லுவாங்க. சூரியன், இந்திரன் இப்படி நிறைய, ஏன்னா இந்திரன் தான் விவசாயத்துக்கு அதிபதி. யாருன்னா இந்திரன் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திர பொங்கல், சூரிய பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது என்னன்னாக்கா அந்த பொங்கல் பானை எவ்வாறு பொங்கி வழிகிறதோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் பொங்கணும். எப்போ கர்மங்களை சரி செய்யும் போது, இல்லை கர்மங்களை சீராக்கும் போது தான் பொங்கும். ஸோ இந்த விஷயத்தை இந்த தை மாதத்தில் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது தான் உங்கள் கர்மங்களை நீக்குவதற்கான ஒரே வழி. நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்ணன் தம்பி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதுக்கு தான் அவங்களாம் உங்களுக்கு உறவுகளாக வந்திருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு, இந்த கடமைகளை நீங்கள் எப்போது முழுமையாக செய்கிறீங்களோ அப்போ உங்கள் கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் அடுத்த பரிணாமமான மன மகிழ்ச்சி, வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தயார் எடுப்பை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நிகழ்வில் இருக்குது. இந்த புரிதலோட ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தை மாத பலன், கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி தை மாத பலன் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தை மாதம் பலன் எவ்வாறு இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா துலா ராசி என்னன்னாக்கா காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆவது ராசி. ஸோ அப்போ இந்த ராசியே எப்படின்னா எல்லாத்தையும் கணக்கு வழக்கு போடுற மாதிரி எல்லாத்தையும் கால்குலேட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு ராசி. இதனால் நல்லது என்ன, கெட்டது என்ன, ஒரு நல்ல விஷயத்தை எப்படி அதிகப்படுத்துது, எல்லாத்தையுமே ஒரு அனலிட்டிக்கோட அப்ரோச் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த துலா ராசியோட தன்மையை. அதாவது நியாயம், நீதி, இது எல்லாத்துலேயும் கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படி உள்ள துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத பலன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ராசி அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இந்த காலகட்டத்தில் அப்போ என்னன்னாக்கா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஏன்னா சுக்கிரனோட பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதனும் சேர்றார். ஸோ அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஒரு கூட்டு முயற்சி இல்லை கூட்டு முயற்சியாலே இவங்களோட எல்லா விஷயங்களும் செய்வாங்க. அதே போல் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னன்னாக்கா அம்மாவை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா தாய்நாடுக்கெலாம் வருவாங்க. அதாவது சொந்த ஊருக்கு போகக்கூடிய
சொந்த ஊருக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதே போல் நிறைய பேர் என்னக்கா குருமார்களோட வருகை இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுடைய மானசீக குருவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வழங்கக்கூடிய இஷ்ட தெய்வம், அந்த இஷ்ட தெய்வ ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்து இந்த காலகட்டத்தில் வீட்டில் மாட்டுவாங்க. ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு வழி பிறக்கணுமே சொல்லிட்டு இஷ்ட தெய்வ வழிபாடு, புதிய இஷ்ட தெய்வ வழிபாடு தொடங்குவாங்க. இல்லை அந்த இஷ்ட தெய்வ வழிபாடுக்கான அந்த இஷ்ட தெய்வத்தை ஒரு ஃபோட்டோ பெருசாக ஒரு லேமினேட் பண்ணி பெருசாக பூஜை அறையில் வைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வாசலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்ணாடி வந்து உடையும். வாசல்லையோ இல்லை ஏதாவது ஒரு திருஷ்டி கூட சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ தூசு துடைக்கும் போது பெருக்கும் போதோ அது உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் திருஷ்டிக்கு வந்து இந்த சொல்லுவாங்களா கடலில் இந்த கிளிஞ்சல்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இந்த காலத்தில் வாசலில் மாட்டுவாங்க. எல்லாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இல்லையா, ஏதோ ஒரு அலங்கார விஷயங்களில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டில் பண்ணுவாங்க. அதே பேர் என்னக்கா வீட்டை வந்து நல்ல ஒரு பிரைட் கலரில் அலங்கரிப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது இருட்டாக இருந்தால் கூட இப்போ வந்து என்னென்னாக்கா இல்லை பெயிண்ட்டை மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பிரைட் கலர்ஸில் மாற்றுவாங்க. அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சில பேர் என்னக்கா ஃபீஸ் போய் ரொம்ப நாளாக லைட் ஃபீஸ் போயிருந்துருக்கும், இன்றைக்கி மாட்டலாம் நாளைக்கு மாட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைக்கு போகும்போது மறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து வீட்டை அலங்கரிப்பது, வீட்டிலோட முகப்பை அலங்கரிப்பது, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் துளாராசிக்காரர்கள் இந்த தை மாதம் ஈடுபட்டுப்பாங்க. இல்லை ஆல்ரெடி ஈடுபட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைனாலும் ஈடுபடுங்க. ஏன்னா இது எல்லாமே என்னக்கா உங்களோட வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் பெருக்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா எப்போதும் சொல்லுவாங்களே நமக்கு முகம்தான் அழகுன்னு சொல்கிற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வரும்போது நம்ம வீட்டோட தலைவாசல் தான் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம். அது சிறப்பாக இருக்கும்போது நம்ம அந்த வீட்டிலோடைய அனைத்து விஷயங்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், பழைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் துளாராசிக்காரர்கள் இந்த மாதம் எடுத்து பார்த்து வச்சுக்கிங்களேன், இந்த மாதத்தில் கடந்த 2-3 மாதமாக எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் சொல்லுவாங்க, புலம்புவாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா எப்படி சேர்ந்தாலும் குப்பை சேர்ந்துருது. எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர் வீட்டில் இந்த காலத்தில் அதிகமான குப்பை ஒட்டடை இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு புலம்பல்களை எவ்வளோ இப்போ தான் க்ளீன் பண்ண உடனே வந்துடுது அப்படின்ற மாதிரி ஏன்னா புலம்பல்கள் நிறைய இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு இந்த குரு பார்வை இருக்குது. ஏன்னா குரு பகவான் இப்போ மிதுனத்தில் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி அடைபெறும். ஸோ வக்கர நிவர்த்தி அடைந்து குரு வந்து பார்வை செய்வதால், வக்கர நிவர்த்தி அடைந்து குரு பார்வை செய்வதால் நிறைய விஷயங்கள், அந்த பெண்டிங்கான விஷயம் எல்லாமே உடனடியாக கிளிக் ஆகும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு ஏற்றம் என்பது இருக்குது. எடுத்த முயற்சிகள், குழந்தைக்காக எடுத்த முயற்சி, நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தை மாதத்தில் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைகளுக்காக எடுத்த முயற்சி, அதுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றிடும். அதே போல் நிறைய பேருக்கு திருமணம் கை கொடுமானா கண்டிப்பாக திருமணம் இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்களுக்கு கை கொடுமானா கை கொடும். இல்லைனாக்கா நிறைய மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா 5ல் இருக்க ராகு பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய மன உளைச்சல் இருக்கும். மன உளைச்சல் அதிகம் பண்ணி ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்டால் டென்ஷன் மாதிரி ஒரு அமானுஷம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான சில பேருக்கு பாதிப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. தேவையில்லாமல் ஏதோ ஒரு எந்திரத்தை வாங்கி வச்சு கட்டிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எந்திரம் வாங்குவாங்க, அதுவே இவங்களுக்கு தொல்லையாக மாறிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்கள் ஏதாவது எந்திர வழிபாடு இல்லை எங்கேயாவது போய் இந்த எந்திரம் வாங்க இடுப்பில் கட்டுறது கையில் கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக தேடணும். சரியான ஒரு அணுகுமுறைக்கு தேடணும். சும்மா பணம் வரணும் பணம் வசியம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஏதோ ஒரு எந்திரத்தை வாங்கி கட்டுவாங்க, அதுவே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்க நிம்மதியை கெடுத்து விட்ரும். ஸோ அதனால் மாந்திரிகம், ஏன்னா மாந்திரிகம்னாவே அது ஒரு நெருப்பு, ஒரு அக்னி தத்துவத்தில் இயங்கும். நெருப்பு அளவாக எரிஞ்சால் தான் ரசிக்க முடியும், அளவுக்கு மீறினா வீட்டை விட்டு ஓட வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி பல பேருக்கு வீட்டை விட்டு ஓடவும் வச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் துளாராசிக்காரர்கள் உள்ள ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எடுத்த கவுத்தன் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா அதுவே உங்களுடைய மகிழ்ச்சிக்கு தடையாகி போயிடும். ஏன்னா 11ல் இருக்கக்கூடிய கேது பகவான் என்னன்னாக்கா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி நடக்கும், கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ சாப்பாடு நல்லா இருந்தால் கடைசியில் ஒரு பச்சை மிளகா கடிச்சு அந்த ஃபுட்டோட மொத்த டேஸ்ட்டை கெடுக்கிற மாதிரி இந்த கேது பகவான் 11ல் இருந்து உங்களுடைய அந்த மன மகிழ்ச்சி அந்த விஷயத்தில் சின்ன சின்ன அனுபவத்தை கொடுப்பார். அவர் கெடுக்க மாட்டார். ஏன்னா கேது பகவான் என்ன வேறு வேலை இல்லையா, உங்கள் மன மகிழ்ச்சி யார் தேடி கண்டுபிடிச்சி கெடுக்கிறதுக்கு, அவருடைய விஷயத்த சொல்கிறாரு.
எல்லாத்துலேயும் அளவாக இருந்துக்கும், அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு என்ற தன்மையை ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஒரு பச்சை மிளகா, என்ன சாப்பிட்டாலும் கடைசியில் ஒரு பச்சை மிளகா இருக்குது, கவனமாக இரு, இதுதான் லைஃபு, இப்படி தான் இதோட நம்ம லைஃப் எப்போதும் இருக்குது, எல்லா விதத்திலும் விழிப்பாயிரு என்ற ஒரு ஞானத்தை கொடுப்பதற்காக ஒரு சிறிய ஒரு அனுபவம் வந்து போகும். ஸோ அந்த அனுபவத்தை வாழ்க்கையில் உங்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த பாடமாக நினச்சிங்கன்னா அடுத்த நிகழ்வு, அடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஐயோ கடவுளுக்கு கண் இல்லை, மூக்கு இல்லை, அவருக்கு நம்மளை சோதிக்கிறதே அவருக்கு வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த ஒரு நகர்வுக்கு நீங்கள் இன்னும் அனுபவம் பத்தலைன்னு சொல்லி இப்போ மிஸ்ஸு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாடத்தை நல்லா படிச்சிட்டேன்னா ஓகே ஹோம்ஒர்க் தர மாட்டாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அதையும் சரியாக போனால் இம்போசிஷன் கொடுத்துருவாங்க. இதுதான் ஆன்மீகம் நமக்கு. ஏன்னா இயற்கை நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணரும் போதே நம்ம பிடிச்சிக்கிட்டா நமக்கு இம்போசிஷனுக்கு ஹோம்ஒர்க் இருக்காது. அப்பவும் பிடிக்கலாம், ஹோம்ஒர்க்காக மாறும். ஹோம்ஒர்க்காக மாறினது அப்பவும் புரியலைன்னா இம்போசிஷனாக மாறும். இவ்வாறு தான் கர்மா வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வளருதுன்னு சொல்லலாம். இப்படி தான் கர்மாவை வந்து நம்ம குருமா ஆக்கலைன்னா அதுக்கப்புறம் கர்மா நம்மளை குருமா ஆக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை துளாராசிக்கார, ஏன்னா எல்லாத்தையும் அனலிட்டிக் பண்ணக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை புரிந்து இந்த தை மாதத்தை அணுகுனாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் ஐஸ்வர்யம் நிறைந்ததாக இருக்கும். நன்றி, வணக்கம்.